வணக்கம். வாழ்க வளப்புடன். மூவிரு முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எனக்கு வாஸ்துப்படி வீடு வேணும். என்கிட்ட பணம் இல்லை, என்னால் இருக்கிற வீட்டை மாற்ற முடியாது. ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ இதுதான் கேட்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வாஸ்துப்படி உள்ள வீட்டில் இருக்கணுன்ற ஒரு எண்ணம். என்கிட்ட பண வசதி இல்லை, இப்போ என்னால் செய்ய முடியாது. இந்த மாதிரி நிறைய மக்கள் சொல்றது நான் சமீபத்தில் நிறைய கேள்விப்பட்டேன்னா நான் நேராக பார்த்தேன். ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு. நிறைமொழி மாந்தர்தம் ஆணையம் கலந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர். மறைனா வேதம். மனசுல யார் நல்லதை நினைக்கிறாங்களோ, நல்லதை பேசுறாங்களோ, நல்லதை செய்யறாங்களோ, அவங்க வாயிலிருந்து வர்றது எல்லாமே வேதம். அதுதான் மந்திரம்னு சொல்றாங்க. இது நன்னூல் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது யாரெல்லாம் நல்ல எண்ணம் நினைக்கிறீங்களோ, நேர்மறை சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா வாஸ்துப்படி உள்ள வீடு அமையும். என்னதான் தவறான ஒரு அமைப்பில் நம்ம வீட்டில் வாழ்ந்திருந்தாலும் அவங்களுக்கு வாஸ்துப்படி உள்ள வீடு கிடைக்கும். இது நிச்சயமான உண்மை. கடவுள் காப்பாற்றுவார். எப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். மகாபாரதத்தில் 12 வருஷம் அந்த சூதாட்டத்தில் இழந்துட்டு, நாட்டை இழந்துட்டு 12 வருஷம் வனவாசம் போகும்போது பாண்டவர்கள், துரியோதனன் பாண்டவர்களை அங்கேயே வச்சு அழிக்கணுன்ற ஒரு எண்ணம் கொண்டு தூர்வாச முனிவரை அழைத்து அஸ்தினாபுரத்திலே அவருக்கு உணவளித்து போகும்போது, முனிவர் கிளம்பி போகும்போது, பஞ்சபாண்டவர்கள் காட்டில் இருக்காங்க, நீங்க அவங்கள போய் பாருங்க, இன்னும் சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். காட்டில் இருக்கிறவங்க, தூர்வாசர் வந்தாருன்னா அவர் ஒருத்தர் வர மாட்டாரு, அவருக்கு 100 சிஷ்யர்கள், அந்த 100 பேரோட தான் வருவார். காட்டில் இருக்கிறவங்க எப்படி சாப்பாடு போடுவாங்க, அவங்களுக்கு எப்படி விருந்தளிப்பாங்க? ஸோ அவங்களால சாப்பாடு போட முடியாது. தூர்வாசர் கோபத்தில் பேர் போன ஒரு முனிவர், அவர் சாபம் கொடுத்தாருன்னா பாண்டவர்கள் அங்கேயே இறந்துருவாங்க, ராஜ்யம் நமக்காயிடும் அப்படின்ற எண்ணத்தில் துரியோதனன் தூர்வாசர் அனுப்புறான். தூர்வாசரும் இதை கேட்டுட்டு சரி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போறார். மத்தியானம் ஒரு 11 மணி இருக்கும். காட்டில் போயிட்டு பார்க்கும்போது, தர்மா எங்களுக்கு பசியில் வந்திருக்கிறோம், நாங்கள் போய் நீராடிட்டு வரோம், எங்களுக்கு சாப்பாடு போடு, சாப்பாடு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேரும் கொண்டுட்டு ஆத்தங்கரைக்கு போயிடுறாரு. பட் தர்மருக்கு சாப்பாடு போடணுன்ற எண்ணம் இருக்கு, பாண்டவர்களுக்கு இருக்கு. ஆனால் அவங்க அப்பதான் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க, சாப்பாடு எதுவும் இல்லை. அப்போ பகவானை நினைச்சு, கிருஷ்ணரை நினைச்சு எல்லாரும் வேண்டுறாங்க. பகவானே, தூர்வாசர் வந்திருக்காரு, அவருக்கு சாப்பாடு கேட்கிறாரு, இப்போ எங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோம், ஆனால் சாப்பாடு இல்லை, எங்களை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அப்போ கிருஷ்ணர் அவங்களை காப்பாற்றினதா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் புல்லாங்குழல்ல ஒரே ஒரு சோற்று பருக்க இருக்கும், அதை எடுத்து வச்சு புல்லாங்குழல் வாசிப்பாரு. நீராட போன 100 பேர் பிளஸ் தூர்வாசருக்கும் சேர்த்து வயிறு ஃபுல்லாயிடும். அப்போ தூர்வாசர் அப்பா நாங்கள் எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகி போச்சு, எங்களுக்கு பசி இல்லை, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணர் கேட்பார், தூர்வாசா நீ ஏன் இங்கே வந்தியா இல்லை யாருன்னா சொல்லி வந்தியான்னு. கிருஷ்ணருக்கு தெரியும் துரியோதனா சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்பதான் தூர்வாசர் யோசிக்கிறார், ஓஹோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், துரியோதன பேச்சு கேட்டு நம்ம இங்கே வந்துட்டோம், காட்டில் இருக்கிறவங்க எப்படி நமக்கு சாப்பாடு போட முடியும்னு நம்ம அதை நினைக்கலையே, துரியோதனன் நம்மளை தப்பா அனுப்பிட்டான்
அப்போ துரியோதனை அனுப்பி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தூர்வாசர் கிருஷ்ணர்கிட்ட சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டுட்டு யார் அழியணும்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுக்கணும்னு துரியோதனை நினைச்சானோ அந்த தூர்வாசர் துரியோதனை அழிஞ்சு போகணும், இதுக்கு காரணமான துரியோதனை அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுக்குறாரு. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா மாறுறீங்க, அது உங்களுக்கு நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வாஸ்துப்படி வீடு வேணும்னா முதல்ல எண்ணத்தை மாற்றிக்கோங்க. எண்ண மாற்றம் இருந்தால் கடவுள் நம்ம அருகில் வந்துடுவார், கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், கடவுள் நமக்கு நல்ல வாஸ்துப்படி உள்ள வீட்டை கொடுப்பார். ஸோ எண்ணம் மாற்றம் மட்டுமே நமக்கு நல்ல வீட்டை கொடுக்கும். என்னால் பணம் இல்லை, என்னால் செய்ய முடியாது, பொருட்கள் இல்லை, ஆள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, நல்ல நேர்மறை சிந்தனை, நல்ல எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் உங்களுக்கும் நிச்சயமாக வாஸ்துப்படி வீடு கிடைக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆறு தடந்தோல் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன்.